ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுகீரை கடைகள் ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயம் ரொம்ப சிம்பிளாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மெத்தடில் நீங்கள் கீரை பண்ணி கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிறுகீரையில் நிறைய நார்சத்து நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ, பி, சி, இரும்புச்சத்து, பொட்டாசியம், மெக்னீஷியம், மேக்னீஸ் இந்த மாதிரி நிறைய தாதுக்கள் அதில் நிரம்பி இருக்குது. சிறுகீரையை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துட்டு வரும்போது கண் பார்வை நல்லா தெளிவாகும். செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாக குணமாகும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற சிறுகீரை கடையில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு 1/2 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு தான் பருப்பு சேர்க்கணும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. பருப்பு நல்லா வேகிறதுக்காக 1/2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்திக்கோங்க. விளக்கெண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கோங்க. சாம்பார் தூள் சேர்த்துன கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு. கூடவே 5 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 2 சேர்த்திக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு பருப்பு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பருப்பு கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா பருப்பு வெந்துருச்சான்னு தெரியும். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு கட்டு அளவுக்கு கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் 3-4 வாட்டி நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். கீரை சேர்த்துனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது கீரையோட கலர் மாறாமல் இருக்கும். பருப்போடு சேர்த்து கீரையை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி இப்போ எதுவும் சேர்க்க வேண்டாம். கீரையில் இருக்க தண்ணியே நல்லா வெளியே வந்து வேகும். பாருங்கள் கீரையிலேருந்து எந்த அளவுக்கு தண்ணி வெளியில் வந்திருக்குன்னு. இப்போ ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கீரையை நல்லா வேக வச்சுக்கோங்க. கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது. 5 நிமிஷம் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் கீரையை வேக வச்சாலும் அது ஒரு மாதிரி கடுத்து போயிடும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். முன்னாடியே உப்பு சேர்த்திட்டோம் அப்படின்னா கீரையோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். நம்ம தெரியாமல் நிறைய உப்பு சேர்த்திடுவோம். அதனால் எப்போயுமே கடைசியாக உப்பு சேர்த்துட்டு கடைஞ்சிக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து கடைஞ்சி பாருங்கள். பத்தலைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம கீரைக்கு தேவையான தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு 4-5 வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை கீரையில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம காரத்துக்குன்னு பார்த்தோன்னா 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 2 வரமிளகாய் சேர்த்திருக்கோம். உங்கள் காரத்துக்கு எப்போ கூடவோ குறைவோ சேர்த்திக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கீரையை நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் ஊற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான சிறுகீரை கடைகள் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.